லாங்கர் லுமினா இல்லிக்குப்பம் ரோட் குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே வங்கதேசத்தில் கலவரம் வெடித்ததால் கடந்த ஆகஸ்ட் 5 பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியா வந்து தஞ்சமடைந்தார். அதன் பிறகு யூனுஸ் முகமது தலைமையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்தது. புதிய அரசு அமைந்தது முதல் வங்கதேசத்தில் வாழும் இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினர் மீது அந்நாட்டவர்கள் தாக்குதல் நடத்தினர். இதனால் இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்குமான உறவில் விரிசல் உண்டானது. இஸ்கான் அமைப்பை சேர்ந்த சின்மய் கிருஷ்ணதாஸ் மீதான தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் பாதித்தது. தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வந்ததை அடுத்து வங்கதேச அரசுக்கு மத்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்தது. வங்கதேசத்தை சேர்ந்த மூத்த பெண் பத்திரிகையாளர் அண்மையில் வன்முறை கும்பலிடம் சிக்கினார். நீ இந்தியாவுக்கு உளவு வேலை பார்க்கிறாயா, இந்தியாவுடன் வங்கதேசத்தை இணைக்க முயற்சிக்கிறாயா என அந்த கும்பல் பெண் பத்திரிகையாளரிடம் வம்படித்தது. வங்கதேச போலீசார் வந்து அந்த பெண் பத்திரிகையாளரை மீட்டு சென்றனர். இந்த நிலையில் வங்கதேசத்தில் ஒளிபரப்பாகும் ரிபப்ளிக் பங்களா, ஜி பங்களா முதலான இந்திய சேனல்களின் ஒளிபரப்பை தடை செய்ய கோரி வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள ஹைகோர்ட்டில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மூத்த வழக்கறிஞர் எக்லாசூதீன் புயன் கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் ஆபரேஷன் சட்டம் 2006 கீழ் இந்த வழக்கை தொடுத்துள்ளார். இந்திய டிவி சேனல்களில் வங்கதேசத்தினர் மத்தியில் பிரிவினையை தூண்டும் வகையில் செய்திகள் ஒளிபரப்பப்படுகின்றன. வங்கதேச கலாச்சாரத்திற்கு எதிரான கருத்துக்கள் கட்டுப்பாடு இல்லாமல் ஒளிபரப்பாகின்றன. இது இளைஞர்களை அழிவு பாதைக்கு இட்டு செல்கிறது. வங்கதேசத்தில் இந்திய சேனல்கள் உள்ளூர் விதிகள் எதையும் பின்பற்றுவதில்லை. அத்தகைய சேனல்கள் அனைத்தையும் தடை செய்ய வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. நீதிபதிகள் ஃபாத்திமா நஜீப் மற்றும் சிக்தர் மஹ்மூதர் ராசி அமர்வு இந்த மனுவை விசாரிக்க இருக்கிறது. வங்கதேச அரசின் தகவல் அமைச்சகம், உள்துறை அமைச்சகம் மற்றும் வங்கதேச தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ஆகியவை எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டுள்ளன.